ओम श्री शैलेशदयापात्रं दीपत्र्याग्निगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नामधेयां यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तैधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यतेन नियमेन मदन्वयानाम् आद्यस्तिनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्रमगदाद्वयभट्टनाथ श्रीभक्तिसागरकुलशेखरयोगिभागान् भक्ताङ्गुरेव परकालयतीन्द्रविश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुग्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. अयोध्या काण्डத்தில் 32வது சர்க்கம் வரைக்கும் முடிச்சிருக்கும். ராமர் காட்டிற்கு செல்வதற்காக வனத்திற்கு தயாராகின்றார். முதலில் கௌசல்யா தேவியிடமிருந்து அனுமதியை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து லக்ஷ்மணன் அதை அறிந்து பிறகு லக்ஷ்மணனோடு சேர்ந்து ராமர் சீதையை காண விழுகின்றார். சீதை நானும் வருவதாக அழைத்ததற்கு சீதை எவ்வளவோ வாக்குவாதம் செய்து இறுதியாக ஸ்வர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பதை சொல்லுங்கள், நான் உங்களை காட்டிற்கு அனுமதிக்கின்றேன் என்றார். ஸ்வர்க்கமும் நரகமும் நம் மனத்திலே தான் இருக்கின்றது என்பதை சீதை சொல்ல, எனக்கு ராமன் எங்கே இருக்கின்றானோ அதுதான் சொர்க்கம் என்று சொல்ல, அதன் பிறகே ராமன் உன்னுடைய மனத்தை நான் ஆய்வதற்காகவே அப்படி செய்தேன், உன்னுடைய கருத்து என்னவென்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் சீதா, நானும் உன்னை காட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் ஆவல் படுகின்றேன் என்று தற்போது ராமனும் சீதையும் காட்டிற்காக செல்கின்றார்கள். அப்பொழுது லக்ஷ்மண சுவாமி தடையிட்டு அவர் சீதா பிராட்டியிடம் சரணாகதி அடைகின்றார். அந்த சரணாகதியின் தாத்பரியமாக அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதே ஸ்வபதேஷ்சன்னு சொல்லி லக்ஷ்மண சுவாமியை ஆமோதிக்கின்றாள் சீதா பிராட்டி. சரி என்று லக்ஷ்மணரும் ராமரும் சீதையும் காட்டிற்கு தயாராகின்றார்கள். இப்படி காட்டிற்கு செல்வதற்கு முன்பு ராமன் ஒவ்வொரு ராஜாவுடைய அடையாளமாக தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் ஆபரணங்களையும் வஸ்திரங்களையும் எல்லாத்தையும் தானமாக தந்து பிரத்தியாருக்கு, ஏன்னா 14 வருஷம் அவர் அயோத்தியாவில் இருக்க போறதில்லை, அதனால அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தானமாக பிரத்தியாருக்கு தந்து விட்டு நாம் செல்ல வேண்டும் என்று 33வது சர்க்கம் ஆரம்பிக்கின்றது. 33வது சர்க்கம் முதல் ஸ்லோகம் பாருங்க. தத்வா துசகாத் வைதேக்யா பிராமணேப்யோ தனம் பகுஹு ஜக்மது பிதரம் திருஷ்டும் சீதையா சக ராகவோ. ராகவனும் சீதையும் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் அயோத்தியாவை விட்டு நாம் செல்வதற்கு முன்பு அனைவருக்கும் தானமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் கொடுக்கின்றார்கள். தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எதுக்கு கொடுக்குறான்னு தெரியல, ஆனா ஏதோ எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கா. அதுல ஒரு அந்தணன் கேட்கிறானாம், எனக்கு ஒரு தானமும் நீங்க செய்யாம போயிடலே ராமா, எனக்கு தானம் பண்ணுங்கன்னு. அப்ப ராகவனுடைய கையில இருந்த அந்த பிரம்ம தண்டம், அந்த தண்டத்தை அவர் தூக்கி போடுறார். இதை எவ்வளவு தொலைவு விழுகின்றதோ அதுவரை உனக்கு நிலத்தை நான் தானமாக செய்கின்றேன் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு தானம் தசரத மகாராஜாவும் பண்ணார். உத்தரகாமேஷ்டி யாகம் செய்யும் போது தசரத மகாராஜா ரிஷிசிங்க மகரிஷி போன்ற அனைத்து ரிஷிகளுக்கும் தானமாக செய்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் கேட்டான், அயோத்தியால பண்ணிட்டு இருக்கும் போது. அப்போ ஒரு அந்தன பிராமணன் கேட்டானா, ராஜா உங்களுடைய மோதிரம் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், அந்த மோதிரத்தை, அரசாங்க மோதிரத்தை அப்படியே அவிழ்த்து கொடுத்து விட்டார். அதே போல இங்க என்ன பண்றார், தசரத மகாராஜா உடைய மகன் அல்லவா ராமச்சந்திர பிரபு, அவரும் என்ன பண்றார், அந்த தண்டத்தை தூக்கி போடுகிறார். எவ்வளவு தொலைவு அந்த தண்டம் போகின்றதோ அதே போல அதுவரை அந்த நிலத்தை நீ எடுத்துக்கொள்ளு அப்படின்ற. 34வது சர்க்கம் 13வது ஸ்லோகம் பாருங்கோ. இங்க ஒரு சூச்சகம் இருக்கு. ஏன்னா கம்பராமாயணம் பிரகாரம் எல்லோருக்கும் நாமளே சொல்லுவோம்,
தசரதனுக்கு எத்தனை மனைவிமார்கள் அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க 60,000 மனைவி அப்படின்னு. அது எங்கிருந்து வந்ததுன்னு இது வரைக்கும் யாருக்குமே ஒரு இது இல்லை. என்ன சும்மா வாய் வார்த்தை தானே, பரவாயில்ல தசரதன் தானே, நமக்கு என்ன இப்போ என்ன அவர் என்ன கேஸா போட போறாரு இல்லை எஃப்ஐஆர் போட போறாரான்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு சொல்லுவோம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில், ஏன்னா ஆதிகவி அவர் தான், விட்னஸ்டு எவிடன்ஸும் அவர் தான். அவர் சொல்றார் தசரத மகாராஜாவுக்கு மொத்தம் எத்தனை மனைவிமார்கள் அப்படின்னு பார்த்தா 353 மனைவிமார்கள் மட்டுமே அப்படின்ற. எங்க சொல்றாருன்னா 34வது சர்க்கம் 13வது ஸ்லோகம் பாருங்க. அர்த்தசப்ததசாஸ்தாஸ்து பிரமாதாஸ்தாம்ரலோச்சனா கௌசல்யாம் பரிவார்த்தாய ஷனை ஜக்முர்த்ருதவ்ரதா ஆகதேஷு சதானேஷு ராம சமவக்ஷே மகீபதி. தர்மாச்சு ஆலோசனை பிரகாரம் ராகவன் என்ன பண்றான், சீதை ராகவன் 2 பேரும் போய் தன்னுடைய தசரத மகாராஜாவுடைய 353 மனைவிமார்களிடமும் அம்மா தாயார்களிடமும் நமஸ்காரம் செய்கின்றான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. அர்த்த சப்த சதாஸ்தாஸ்து, சதம்னா 100, அர்த்தம் சப்தம்னா 7, 700 ஓகேங்களா, 700. அர்த்தக அப்படின்னா ஆஃப்னு அர்த்தம். 700ல ஆஃப் என்ன, 350 ஓகேங்களா. சுவாமி 350 தானே வருது, அப்போ கூட நீங்க 353ன்னு சொன்னீங்க இல்லைன்னா கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. ஸோ 300, 350, 350 + 3 எவ்வளோ ஆச்சு, 353 மனைவி தசரத மகாராஜாவிற்கு இருந்தார்கள்ன்றது இதுதான் பிரமாணம். இல்லையே சுவாமி நாங்கள் 60,000 அதுக்கும் பிரமாணம் இருக்கு. கம்பநாட்டாழ்வார் இதை எங்க காமிக்கிறார்னா, ராமர் லக்ஷ்மண சீதைக்கு, ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்கின்றதல்லவா, அந்த மிதிலா பருவத்துல 800வது ஸ்லோகம் அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும், நீங்க வேணா போய் செக் பண்ணிக்கோங்க. 800வது பாசுரத்துல அவர் சொல்றார், தசரத மகாராஜாவுடைய 60,000 பத்னிமார்களும் ராமனுடைய அந்த திருமணத்தை காண வந்தார்கள் அப்படின்னு. அது எங்க இருக்குன்னா, தும்பினின் மணியன் பொன்னின் சுடர் மகரத்தின் முகத்தில் ஒப்பரவு அமைத்த வையம் ஒளியம் புகழ ஏறி 32 கொண்டாயிரம் முகழ்மீன் கொங்கை செப்ப அருந்திருவின் நல்வார் தெரிவை சூழப் பெற்றார். 32,000 கொண்டாயிரம். 32 தானே சுவாமி சொல்றேன், 60,000 எங்க இருக்குன்னா 30,000. 30,000த்தை 2ஆல பெருக்கினா என்ன வரும், 60,000. 60,000 மனைவிமார்களும் தசரதனோடு சென்று ராமனை ஆசீர்வாதம் செய்தார்கள் மிதிலையில் அப்படின்னு அங்க இருக்கு. இங்க 353 தான் ஓகேங்களா. ஸோ எப்படியோ அத்தனை பேர் என்ன பண்ணாலாம், கஷ்டப்பட்டாலாம். ஐயோ என் ராமன் எங்களை விட்டு பிரிகின்றானே அப்படின்னு சொல்லி. அதை பாருங்க, 34வது சர்க்கம் 19வது ஸ்லோகத்தை சொல்றார். ஆஹாராமேதி சகசா பூஷணாத்வத நிர்முர்ச்சித. அப்படியே கஷ்டப்படுறா. இப்ப ராம நேர போனார், தன்னுடைய தந்தையான தசரத மகாராஜாவுடைய அரண்மனைக்கு சென்று தசரத மகாராஜாவுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு, அப்பா நான் கிளம்புறேன்ப்பா, நீங்க உடம்ப பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கேட்க போறார். அப்ப தசரத மகாராஜா ராமனை பார்த்து பேசவும் முடியல. ஐயோ நான் என்ன சொல்றதுன்னே புரியலையே, என் குழந்தை இப்படி பண்ணிட்டாலே, நான் வரமும் கொடுக்க முடியாது, வேண்டான்னு மறுக்க முடியாது, அப்படி ஒரு இருக்கொல்லியாக நான் இருக்கின்றேனே அப்படின்னு சொல்லி தசரத மகாராஜா ராமனை பார்த்து சொல்றார். அகம் ராகவ 34வது சர்க்கம் 26வது ஸ்லோகம். அகம் ராகவ கைகேயா வரதானேன மோகிதா அயோத்யாம் த்வமவேவாத்ய பவராஜான் ருக்யமாம். தசரதன் சொல்றான், ராகவா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன்டா, நீ உன்னை நல்ல பையனா வளர்த்துட்டேன், தர்ம ரீதியா வளர்த்துட்டேன், அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏ ராகவா, என்ன இந்த கைகையை ஏமாத்தி விட்டாடா, அவ ஏதோ வரன் நான் கொடுக்குறேன்னு கொடுத்தேன், அதை இப்படி எனக்கு என் மரணத்துக்கு அதுவே காரணமாயிடும் நான் நினைக்காம போயிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ஒண்ணு பண்ணு, அயோத்தியாவை நீ எடுத்துக்கோ, என்னை கொண்டுடு
நான் உயிரோடு இருந்தால் தானே இந்த வரத்தை நான் காப்பாற்றணும், இல்லை நான் உன்னை எப்படின்னா நான் வந்து அயோத்தியாவுக்கு ராஜாவை ஆக்க முடியாமல் போயிடும், கைகேயியோடைய வாக்குக்கு நான் ஒத்துக்க வேண்டும். அதனால் ராகவா நீ ஒன்று பண்ணு, நான் உயிரோடு இருக்க ஆசைப்படல, நீ என்னை கொன்னுடு. தசரதன் சொல்றான், ராமா நீ என்னை கொன்னுட்டு இந்த அயோத்தியாவை எடுத்துக்கோடா அப்படின்றாரு. திரும்பி சொல்றேன் கேளுங்க. அகம் ராகவ கைகேயா வரதானேன மோகிதா அயோத்தியாம் த்வமவேபாத்ய பவராஜா நிகிருஹ்யமாம். என்னை கொன்னுட்டுனா நீ எடுத்துக்கோடா இந்த ராஜ்யத்தை அப்படின்றார். அகம் த்வரண்யே வத்ஸ்யாமி நமே காரியம் த்வயா நிருஷம். உன்னை விட்டுவிட்டு எனக்கு நான் என்னடா காரியம் இருக்கு ராகவா, நீயே காட்டுக்கு போயிட்டோன்னா அப்புறமா எனக்கு எங்க இருக்கு, இந்த நாடும் ஒரு காடு தான், நான் இந்த இடத்துல உயிரோடு இருக்க மாட்டேன்டா அப்படின்றார். அது மட்டும் இல்ல, நவ பஞ்சவ வருஷாணி வனவாசே விஹ்ருத்யத்தே புனப்பாதோ கிரகிஷ்யாமி பிரதிஜ்ஞாதே நராதிபா. ஏ நராதிபா, ஒரு என்ன இப்படிலாம் பண்ணிட்டாலேன்னு நீ நினைக்காதடா, நான் ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்லடா அப்படின்னு சொல்லி தசரதன் தன்னுடைய இயலாமையை சொல்கின்றான். உடனே ராகவன் என்ன பண்றான், அவங்க அப்பா கிட்ட ஒரே ஒரு வரத்தை கேட்கிறான். அப்பா எனக்கு ஒரே ஒரு வரம் தாங்கப்பா அப்படின்றான். உடனே தசரதன் சொல்றான், இந்த நேரத்துலயும் நீ எனக்கு வரம் கேட்கிறியடா, என்னடா சொல்டா அப்படின்றார். அப்பா என்ன அனுப்பிச்ச மாதிரி எங்க அம்மா கௌசல்யாவையும் அனுப்பிச்சிடாதப்பா, தயவு செஞ்சுப்பா, அவ ரொம்ப உத்தமி, ரொம்ப நல்லவ, பதிவிரத வேற, அதனால எங்க அம்மாவை நன்னா பார்த்துக்கோப்பா, மக்கள் எல்லாம் நன்னா பார்த்துக்கோப்பா, நீ சந்தோஷமா இருப்பா, அது போதும்பா எனக்குன்னு ஒரே இடத்துல ராகவன் அப்படியே சொல்றார். தசரத மகாராஜா கண்ணெல்லாம் அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே தாரதாரியா கண்ணீர் சிந்த அப்படியே ராகவனும் ராமரும் லக்ஷ்மணனும் சீதையும் மர உரி தரிக்க வேண்டும்னு பாருங்க, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. கைகை எப்படி இருக்கான்னா, அதான் கல் நெஞ்சக்காரி. அந்த கைகை என்ன பண்ணாலாம், ஒரு பெரிய தட்டுல ஏதோ எடுத்துன்னு வந்தாலாம். உடனே ராகவன் கேட்டான், என்னவா எடுத்துன்னு வந்திருக்கே. உடனே ராகவன் கேட்டான், அம்மா என்னம்மா போகும்போது ஏதாவது பலகாரம் பக்ஷணம்லாம் எடுத்துன்னு வந்திருக்கியா? இது பங்காள் தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா வெளியே ஊருக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவளுக்கு கொஞ்சம் பிரணாமி கொடுப்பா. அந்த பிரணாமி நம்ம எதுக்குங்க எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இது பிரணாமி இல்லை பாத்தேயம் அப்படின்னா. பாத்தேயம்னா நீங்க பாத யாத்திரா போயிருக்கையில அந்த பாத யாத்திரைக்கான அங்க கொஞ்சம் கொடுக்குற பணம் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி ராகவன் நினைச்சுட்டான், ஓஹோ நம்ம கைகேயி அம்மாவுக்கும் மனசு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு அந்த அவன் என்ன பண்ணியிருக்கா, ஒரு தாம்பால தட்டு அது மேல ஏதோ ஒன்று வச்சுட்டு பட்டு துணி போட்டு மூடியிருக்கா. ஏதோ எடுத்துன்னு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அம்மா இதை என்னமான்னு திறந்து பார்க்குறான். அதுல மாந்தோளும் மர உரியும் அவரே எடுத்துன்னு வந்துட்டா. இட் மீன்ஸ் அவ ஆல்ரெடி ஆர்டர்லாம் கொடுத்து தச்சு வச்சுட்டா. அதை சொல்றாரு 37வது சர்க்கத்துல 7வது ஸ்லோகம் பாருங்கோ. கைகை எடுத்துட்டு வரா. அதச்சீராணி கைகேயி ஸ்வமாஹ்ருத்ய ராகவம் உவாச்ச பரிவத்ஸ்யேதி ஜனைகே நகர் நிரபத்ரபா. அந்த குரூர நெஞ்சியை உடைய அந்த கைகையானவள் என்ன பண்ணாலாம், ராகவனுக்கு மரப்பட்டை எடுத்துன்னு வந்தாலாம், மாந்தோல் எடுத்துன்னு வந்தாலாம். இதை உடனே நீ அணிஞ்சுக்கொன்றாலாம். ராகவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ராமன் அப்படியே அம்மா சொல்ல கேட்கணும்னு சொல்லி கைகையை கொடுத்த அந்த மரப்பட்டையை அணிந்து கொண்டால். உடனே லக்ஷ்மணனும் அணிந்து கொண்டான். ஆனால் இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். இவங்க 2 பேரும் அணிஞ்சுட்டாங்க. சீதைக்கு அணிய தெரியல, அவளுக்கு உடம்பு ரொம்ப மெல்லிய இளம அந்த இடை, அதுல போட்டா நழுவி விழுதான். ஐயோ எனக்கு அணிய தெரியல. ஏன்னா அவ வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவ ஜனகபுரியில அவ்வளோ மிதிலையில வாழ்ந்தவ, இங்க அயோத்தியால வந்து ராஜாவோடைய மனைவியா ஆக வேண்டியவ, அவளுக்கு இந்த மாந்தோல் மரவுரியெல்லாம் எப்படி அணியறதுன்னே தெரியல. அப்ப எல்லாரும் பார்த்து அழுகுறாளாம், ஐயோ இப்படிலாம் இருக்கேன்னு. அப்ப வசிஷ்டர் சொல்றார், கைகேயி உங்க வீட்டுக்கு வந்த ஒரு மாட்டு பொண்ணுடையவ, உன் குலத்தை வளர்க்க வந்தவள், அவளையே நீ இப்படி துரோகம் செய்யலாமா? இன்னொன்னு நீ கேட்ட வரம் யாருக்கு? ராமனுக்குத்தான், சீதைக்கல்ல அப்படின்றாரு. உடனே தசரத மகாராஜா அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ராமன் லக்ஷ்மணன் சீதா மூவரும் கானகத்திற்கு சென்றார்கள். ராமனும் லக்ஷ்மணும் மாந்தோடும் மரவுரியும் அணிந்திருந்தார்கள். அக்கார்டிங் டு வால்மீகி மகரிஷி, சீதை எந்த காலத்திலும் மாந்தோளோ மரவுரியோ அணியவில்லை அப்படின்றது இதுதான் பிரமாணம். உடனே தசரத மகாராஜா என்ன பண்றார், ஒரு ஆர்டர் போடுறார். யானைஷ்ட முகை
परिचारकैश्च सुसंवृता गच्छतु राजपुत्री वस्त्रैश्च सर्वैः सहिता विधानैर्नेयं விருதா தேவர சம்பிரதானய. உடனே சொல்றார், தானதக்ஷன் அப்படின்ற ட்ரெஷரரை கூப்பிட்டு தசரத மகாராஜா சொல்றார், சீதா பிராட்டி 14 வருடங்கள் கானகத்திற்கு செல்கின்றால் அந்த 14 வருடங்களுக்கும் ஒரு நாள் போட்டுருக்க மாதிரி இன்னொரு நாள் நகநட்டு போட்டுக்கூடாது, ஒரு நாள் போட்டுருக்க மாதிரி இன்னொரு நாள் பட்டாடை அணியக்கூடாது. அப்படி 14,000 பட்டாடைகளும் வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் எல்லாம் ஒரு பொட்டியில போட்டு கொடுத்து விடுனார். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி ராமாயணத்துல பார்க்கலன்னா பாவம் லக்ஷ்மண சுவாமி எல்லாத்தையும் பொட்டியா தூக்கிட்டு போயிருக்காருன்னு அர்த்தம் இதுல. ஸோ இப்படி இதுக்கு பிரமாணம் வால்மீகி மகரிஷியோடைய இதுவு 37வது சர்க்கம் 36வது ஸ்லோகம் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிரமாணம் இருக்கு. ஸோ சீதா பிராட்டி எந்த காலத்திலும் மாந்தோல் மரபுரி அணியவில்லை. இப்ப ராமாயணத்தின் கம்பநாட்டாழ்வாருக்கும் வால்மீக்கும் சின்ன வித்தியாசம் வருது இந்த இடத்துல. அதை நீங்க நன்னா புரிஞ்சுட்டேன்னா ராமாயணம் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை சொல்லிட்டு நான் மேல் கொண்டு போலான்னு இருக்கேன். ஏன்னா எங்க குருநாதர் இதை சொல்லி வச்சிருக்கார், அதனால நானும் இதை சொல்லிடணும். வால்மீகி மகரிஷி பிரகாரம் ராமரும் லக்ஷ்மணனும் கைகேயி அரண்மனைக்கு செல்கின்றார்கள். அங்கே கைகேயியுடைய அரண்மனைக்கு செல்லும் போது அந்த நியூஸ் தெரியறது, ராமருக்கு பட்டாபிஷேகம் இல்லை, பரதனுக்குத்தான் பட்டாபிஷேகம், ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது. உடனே அவர் என்ன பண்றார், கோசலையோடு தன்னுடைய தாயிடம் சென்று அவளை தேற்றி விட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு ராமர் நேரம் என்ன பண்றார், சீதா பிராட்டியோடைய அரண்மனைக்கு போய் சீதையோடைய சம்மதத்தை பெற நினைக்கின்றாள். ஆனால் சீதையை மறுமொழி கூறி அவளை தடுத்து நானும் வருவேன் என்று உரைக்க உடனே சீதையும் வர வச்சுட்டு இப்ப ராமரும் சீதையும் சேர்ந்து வெளியே போறாங்க. லக்ஷ்மணன் நான் சொல்றேன் நானும் வரேன்றாரு. உடனே ராமர் லக்ஷ்மண சீதை 3 பேரும் திரும்பவும் போறாங்க. அயோத்தியால போய் தசரத மகாராஜாவுடைய நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் அவங்க அம்மா கிட்ட போறாங்க. யார்கிட்ட, சுமித்ரா கிட்ட போறாங்க. அங்க போய் சுமித்ரையுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அயோத்தியாவை விட்டு அவர்கள் கானகம் செல்கின்றார்கள் அப்படின்றது வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறது. ஆனா கம்பராமாயணம் அப்படி இல்லை. கம்பராமாயணம் பிரகாரம் ராமர் முதலில் கைகேயியுடைய மாளிகைக்கு செல்கின்றார். அங்கிருந்து நேர பார்த்தீங்கன்னா கோசலையிடம் செல்கின்றார். கோசலை கிட்ட போகும்போது அவர் என்ன பண்றார், கோசலையுடைய அரண்மனை கோசலை என்ன பண்றார், நானே உங்க அப்பா கிட்ட பேசுறேன்டான்னு சொல்லி கௌசல்யா தேவி ராமனை அழைத்து கொண்டு திரும்பவும் தசரத மகாராஜாவுடைய பேலஸ்க்கு வரா. ஆனா அங்க அவர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறார், ஐயோ இது கைமீறி போன விஷயமாயிடுதுன்னு சொல்லி கௌசல்யா வாயடித்து நிற்கின்றாள். அங்கே லக்ஷ்மணன் ஜாயின் பண்ணிக்கிறான். ஓகேங்களா? இப்ப ராமர் கௌசல்யாவிடம் செல்கின்றார். கௌசல்யாவிடம் இருந்து அந்த கோசலை தேவி ராமனை தசரத மகாராஜாவிடம் அழைத்து செல்கின்றார். தசரத மகாராஜாவிடம் அழைத்து செல்லும் போது லக்ஷ்மணன் அங்கே ஜாயின் பண்றான். அதுக்கப்புறமா சுமித்ரர் அவரை பிளஸ் பண்ணி அங்கிருந்து திரும்பவும் அங்கே இப்ப லக்ஷ்மணனை சுமித்ரை அங்கேயே பிளஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மணனும் ராமனும் சேர்ந்து சீதையை காண வருகின்றார்கள். சீதா ஃபைனலி ஜாயினிங் வித் தெம். இதுதான் கம்பநாட்டு ஆழ்வார் பிரகாரம். ஆனால் வால்மீகியில் இதுல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இப்ப சுமித்ரையிடம் ராமர் லக்ஷ்மணர் சீதை 3 பேரும் போறாங்க. அப்படி போகும்போது பியூட்டிஃபுல்லான ஒரு சர்க்கம் இது. லக்ஷ்மணன் நேரா போறார். சுமித்ரை தன் திருத்தாயான சுமித்ரையிடம் நமஸ்காரம் செய்து 14வது சர்க்கம் 7வது ஸ்லோகம் போய் பாருங்க. உடனே போய் நமஸ்காரம் பண்றா. சுமித்ரைக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. உடனே சுமித்ரை சொல்ற வாக்க பாருங்கோ, லக்ஷ்மணம் த்வமேவ முக்த்வா சாசம் சித்திம் பிரிய ராகவம் சுமித்ரா கச்சேதி புனர் உவாச்சதாம். சுமித்ரா என்ன பண்றாளாம், ராமன் லக்ஷ்மணன் போய் நேரா போய் சுமித்ரையுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அண்ணா ராகவன் காட்டுக்கு போறான், நானும் அவங்க கூட போறேன்னமா, என்ன நமஸ்காரம் பண்றேம்மா, என்னை ஏத்துக்கோங்க, நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே
சுமித்ரியானவள் என்ன பண்ணலாம், ரொம்ப நல்லதுடா, ரொம்ப நல்லதா, நல்லபடியா போயிட்டு வா, நல்லபடியா போயிட்டு வா, புனர் சொல்றாளாம், நல்லபடியா போயிட்டு வாடா, ராகவன் கூடியே இருடா, நன்னாருடா, எப்படியும் அப்பா இல்லைனாலும் அம்மா இல்லைனாலும் உனக்கு உங்க அண்ணா இருக்காண்டா, போயிட்டு வாடா அப்படின்ற. அப்ப சுமித்ர ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்றா. இதுதான் பெரிய ட்விஸ்ட். கோவிந்தராஜர்ல இருந்து பூஷணத்துல இருந்து எத்தனை பேர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணாதவர்களே கிடையாது. எங்க ஆச்சாரியர் இதையே ஒரு பெரிய உபன்யாசமா நடத்திடுவார், 1 ஹவருக்கு மேல பேசுவார். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்லோகம் அவர் கொடுத்துருக்கா. 40வது சர்க்கம் 9வது ஸ்லோகம் பாருங்கோ. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சகாதயதா சுகம். என்ன மாதிரி ஒரு இது பாருங்கோ. முதல்ல ஜெனரல் மீனிங் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறமா வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச தாத்தம் யதா சுகம் அப்படின்னு சுமித்ரை லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார். லக்ஷ்மணா நன்னா தெரிஞ்சுக்கோடா, ராமன் உனக்கு இனிமேல் தசரதன், நான் சுமித்ர சொல்றான், நான் உனக்கு இனிமேல் ஜானகி தான் உனக்கு நான், அதே போல் அயோத்தியா தான் உனக்கு காடு, நன்றாக சுகமாக சென்று வா அப்படின்றார். அதாவது சுமித்ர சொல்ற வச்சனம், ஏ லக்ஷ்மணா கேட்டுக்கொள், இனிமேல் ராகவன் தான் உனக்கு தந்தை, சீதை தான் உனக்கு அன்னை, அயோத்தியா தான் உன் நாடு, இது காடு தான் உன் அயோத்தியா, நன்றாக சுகமாக சென்று வா அப்படின்றார். இத கம்பநாட்டார் பார்த்தார். இவ்வளவு நல்ல ஒரு ஸ்லோகத்தை நான் ஏன் விடுவானி அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்துட்டு இருந்தார். அவர் பாருங்க எவ்வளவு அழகா பண்ணியிருக்கார். 1751வது ஸ்லோகம். சுமித்ரை லக்ஷ்மணன் இலக்குவனிடம் சொல்கின்றாள், ஆகாதது அண்ணல் உனக்கு அவ்வனம் அம்மனம் இவ் அயோத்தியா அடபீம் வித்தி மாகாதல் ராமன் நம் மன்னன் ராமம் தசரதம் வித்தி வையம் ஈந்து போகா உயிர்த்தாய் நம் பூங்கழல் சீதை என்றேல் மாம் வித்தி ஜனகாத்மஜாம் ஏகாயாம் இனி இவ்வையம் நின்றலும் ஏத்தலும் கச்சதாதயஸ்யதா சுகம் அப்படின்ற. அது மட்டும் இல்ல, சுமித்ரை சொல்றதுதான் இந்த இடத்துல கம்பநாட்டாழ்வார் இன்னொரு ஒரு சுவாரஸ்யத்தை சேர்த்து சொல்றார். 1752வது ஸ்லோகத்துல, பின்னு பகர்வான் மகனே இவன் பின்சில் தம்பி என்னும்படி அன்று அடியார்களின் ஏவல் செய் மண்ணும் நகர்க்கே இவன் வந்தினன் வாழ் அது அன்றேல் முன்னம் முடி என்றான் வார் விழி சேரான் என்றால். ஒன்னு நீ ராமனுக்கு முன்னாடி போ, ராமன் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தா நீ வா, அப்படி வரலனா அவனுக்கு முன் உன் உயிர் போய்விட்டது என்று சொல்ல வேண்டும் லக்ஷ்மணனே அப்படின்றார். அப்படி இலக்குவணனை பார்த்து சுமித்ரை அவ்வளவு அழகா சொல்லியிருக்கா. எனக்கு டெத் நியூஸ், ராமன் இறந்து விட்டான், ஏதாவது காட்டுல மிருகங்கள்லாம் கொண்டுடுத்துன்னா கூட முதலில் லக்ஷ்மணன் இறந்தான் பிறகு ராமன் இறந்தான்னு சொல்லணும்டா. அந்த நியூஸ் தான் எனக்கு கிடைக்கணுமா கண்டி? இல்ல லக்ஷ்மணன் தான் பின்னாடி இறந்தான்னு சொன்னான்னா அது எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு அன்னை இல்லை அப்படின்னுட்டான். இது எப்படி இருக்குன்னா, புறநானூர்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. முதல் நாள் போர்ல தன்னுடைய கணவனை ஒருத்தி இழந்து விடுகின்றாள். மறுநாள் போர்ல தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறாள். 3வது நாள் அந்த போர் நடக்கிறது. போர்ல இப்ப யாருன்னா ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பணும், ஒவ்வொரு வீட்லயும். இப்ப இவங்க வீட்டுல யாருமே இல்லை, ஒரே ஒரு சின்ன பச்சிலம் பாலையில இருக்கான். அந்த குழந்தை இன்னும் பெரிய பையன் ஆகல, ஒரு 5வது 6வது வயசு படிக்கிற பையன்னு வச்சுக்கோங்க. அவன் சொல்றான், அம்மா நான் ஆம்பளை பையன் தானம்மா, நான் போறேம்மா சண்டைக்குன்னு. உடனே இவன் சொல்றா, இல்லடா நீ ஆம்பளை பையனா இருந்தாலும் நீ குட்டி பையன்டா, உனக்கு சண்டைலாம் போட தெரியாதுடான்றான். உடனே சரி ராஜாங்கத்துக்கு நான் போறேமா, நான் ஆண் சிங்கம் தானே அப்படின்னு சொல்லி போறான். அவன் போகும்போது உடனே இப்ப சண்டை நடக்கிறது. அந்த சண்டை போர் முடிவுல ஒருத்தன் ஓடி சொல்றான், இவ வயசான பாட்டி ஆயிடுறா. அப்ப அந்த குழந்தைய பார்த்து சொல்றான், ஐயோ அம்மா உன் மகன் இறந்துட்டானா அப்படின்ன உடனே அவ என்ன பண்றாள், கவலைப்படலையா, அவன் எப்படி இறந்திருக்கான், ஈட்டில இறந்து போயிட்டான் அப்படின்னு. சரி அந்த ஈட்டி முதுகுல குத்தி இருக்கா இல்ல மார்பில குத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா. மார்பில குத்தி இருந்தா முன்னாடி குத்தி இருக்காங்க, அப்ப வீரமரணம் வந்துருத்தோம் அந்த குழந்தைக்கு.
பின்னாடி குத்திட்டா அது என்ன ஆயிடுதுன்னா அவன் புறமுதுகிட்டு ஓடி இருக்கின்றான். அப்படி புறமுதுகிட்டு ஓடி இருக்கும் போது அவனை பின்னாடி குத்திருக்கான். இவனை மாதிரி ஒரு நயவஞ்சகமான வீரமின்ற பேடியான குழந்தைக்கா நான் பால் கொடுத்தேன் அப்படின்னு அந்த புறநானூறுல சொல்ற மாதிரி கலைஞரும் இதை அழகா பியூட்டிஃபுல்லா எழுதியிருப்பார். ஓடி வந்தான் ஒரு சிறுவன் ஒரு செய்தி பாட்டி என்றான், ஆடி வந்த சிறுவன் போல் அடிமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்பட்டும் பின் பேச்சுக்கு தொடர்வாய் என்றால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழக்கு தமிழச்சி. வாடிக்கை செய்ய நேரமில்லை தாய்க்கிழவி, மணிந்தான் உன்மகன் போர்க்களத்தில் என்றால் மனம் நொடிந்து விழுந்தால் தாய்க்கிழவி ஒரு நிமிடம். தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அப்படியே. காயம் மார்பிலா முதுகிலா என்றால் முதுகில் என்றான். உடனே கிழவிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுத்து. கிழவி துடித்தனல் வாழ எழுத்தனல் முழுகுசை திக்கை நோக்கி முடுக்கிவிட்ட வேகவென சென்றங்கு சிறுமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. உடனே அந்த கிழவி சொன்னாலாம், கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாள் எங்கே, அவன் நாக்கெங்கே என்று அன்னை தமிழச்சி அக்னியாய் புறப்பட்டாள் அப்படின்னு பியூட்டிஃபுல்லா கலைஞர் எழுதியிருப்பார். கலைஞர் அரசியலுக்கு எப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அவர் தமிழுக்கு பண்ண ஒரு பெரிய பண்பு பார்த்தீங்கன்னா ஏராளம். அதுல இந்த ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எவ்வளவு அழகா அந்த புறநானூறு ஸ்லோகத்தை அப்படியே பக்குவமா எடுத்து கொடுத்துருக்கார். அந்த மாதிரி இந்த இடத்துல சுமித்ரை சொல்றா பியூட்டிஃபுல்லா. இதுக்கு கலைஞருக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்ததுன்னா சுமித்ரையுடைய வச்சனம் தான். சுமித்ரர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றா, ராமம் தசரதம் வித்தி மாம் வித்திம் ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம் அப்படின்ற. இதுக்கு நிறைய வியாக்கியானம் இருக்கு. நம்ம ஒரு குறைந்த நேரம் இருப்பதனால கொஞ்சமா நம்ம பார்க்கலாம். சுமித்ரை சொல்றாலாம், அவ எப்படி சொல்றானா, எப்பா இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி அழகா எழுதியிருக்காரு வியாக்கியானம். அதுல இருந்து ஒரு 4 எடுத்துக்கிறேன். நான் என்னுடைய குருநாதர் சொன்ன இதுல இருந்தும் நான் 2-3 எடுத்துக்கிறேன். ராமர் இனி உனக்கு தசரதன். நீ இனிமே ராமன் சொல்ல வேண்டாம், தசரதன் சொல்லு. ஏன்னா அவன்தான் உனக்கு தந்தை. அது மட்டுமில்லை, சீதை உனக்கு தாய். அதனால் அயோத்தியா உனக்கு இனிமேல் சந்தேகமே இல்லை. காடுதான் அயோத்தியா. லக்ஷ்மணா, நன்றாக சுகமாக தெரிந்து கொள், சுகமாக வாழ்வாய். இதை புரிந்து கொண்டால் யார் ஒருவருக்கு பரமாத்மாவான பரமபுருஷனான பெருமாளேதான் தந்தை, தாய் பெரிய பிராட்டியானவள், இந்த உலகம் ஸ்ரீவைகுண்டம் தான் எனக்கு சொத்து என்று தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் சுகமாக வாழ்வார்கள் அப்படின்றது இந்த பொருளோடு முதல் பொருள். எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா பாருங்கோ. இதனாலதான் பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரியான் நத்வசமோபியதிக குதோன்யோ லோகத்ரயேபிய பிரதிம பிரபாவ அப்படின்னு பகவானும் கண்ணனம்பிரானிடத்தில் அர்ஜுனன் நமஸ்காரம் செய்யும் போது ஏ பிதேவ பித்ரஸ்ய சகேவ சக்கிஹு அப்படின்ற, நீ அப்பனுக்கெல்லாம் அப்பன் அல்லவா. அதனால்தான் இன்னைக்கும் நம்ம குழந்தைங்க நம்ம பக்தர்கள்லாம் பழனிக்கோ எங்கன்னா போனேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பெருமாளை பார்க்கறதுக்கோ திருப்பதிக்கு போனா எப்பா ஆண்டவனே அப்படின்றோம். ஏன்னா அவன் தான் நமக்கு உண்மையான தாயும் தந்தையும். அதே மாதிரி இந்த இடத்துல சுமித்ரை சொல்றா, ஏ லக்ஷ்மணா உனக்கு இனிமேல் தந்தை தசரதன் கிடையாதுரா, இனிமே நீ தீராம் லக்ஷ்மணன் கிடையாது, இனிமே நீ லக்ஷ்மணன் அப்படின்னுறா. ஏன் ராம லக்ஷ்மணன் தான், இனிமே நீ தசரத லக்ஷ்மணன் கிடையாது அப்படின்னுறா. இதுதான் மீனிங் 1. 2வது சொல்றா, பக்தியின் அடிப்படையில் பெருமாள் தாண்டா தாயி, பெருமாள் தாண்டா உனக்கு தந்தை தாயாக இருக்கக்கூடியவன். அதனால் சொல்கின்றேன், நீ அவனிடமே சரணாகதியடி. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தந்தை தாயெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் இருப்பாடா, அவெல்லாம் டெம்பரவரி. ஆனா பர்மனண்டா இருக்கிறவா பகவான் மட்டும்தான். அந்த பகவானை நீ சரணாகதி அடைந்து விட்டால் நீ அனைத்தையும் கிடைத்துவிடும். அதனால் சொல்கின்றேன், உனக்கு சுகம் வேண்டுமா, ஆனந்தம் வேண்டுமா, நந்ததி நந்ததி நந்தத்தேவை என்று நீ ஆனந்தத்தில் பூரிக்க வேண்டும் என்றால் பகவானிடத்தில் நீ ஐக்கியப்பட்டு விடு, இந்த பாமர மக்களிடம் ஐக்கியப்படாதே அப்படின்னு சொல்லிடுறார். இது 2வது மீனிங். 2வது ஜீவாத்மா லக்ஷ்மணன், பரமாத்மா ராமன். ஏ லக்ஷ்மணா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை ஐக்கியம் அடைய வேண்டியதுதான் பெரிய வேலை. அதற்கு ஒரே துணையாக இருப்பது மாயா. அதனால் பரமாத்மா ராமன், மாயா சீதா,
ஜீவாத்மா லக்ஷ்மணன், நான் இப்பொழுது சொல்கின்றேன், உனக்கு வைகுண்டம் வேண்டுமா இல்ல சமஸ்த லோகங்களும் வேண்டுமா? நீ ராமனிடம் சரணாகதி அடைந்து விடு. உலகம் உய்ய ஒரே வழி அந்த உடையவனான ராமபிரானின் திருவடிகளப்பா அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அது மட்டும் இல்ல, இட்ஸ் அ பிராக்டிக்கல் லெசன். மீனிங் 5ல சொல்றார், இப்ப தசரதன் சீக்கிரம் எழுந்துருவான். இப்பயே ஆல்ரெடி பாரு பெட்ரிடன், இஸ் ஐசி வார்ட்ல அட்மிட் பண்ண வேண்டியவன் தான். அதனால இப்பயே சொல்லிடுறேன் லக்ஷ்மணா, நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு இனி தந்தை யாருன்னா தசரதன் கிடையாது, ராமன் தான் உனக்கு அப்பனா இருக்க போறான். அது மட்டும் இல்ல, நானும் கொஞ்ச நாள் அப்பா செத்து போயிட்டாருன்னா நானும் போயிடுவேன், சுமித்ரியும். அதனால நான் இப்பயே சொல்றேன், நன்னா புரிஞ்சுக்கோடா, ராமம் தசரதம் வித்தி, தசரதனை இனிமேல் நீ தந்தையாக கொள்ளாதே, ராமனை நீ தந்தையாக கொள். மாம் வித்தியும் ஜனகாத்மஜாக, அந்த ஜனக பத்னியான ஜனகனுடைய திருக்குழந்தையான அந்த ஜானகியை இனி நீ தாயாக நினைத்துக்கொள். அப்ப என்ன ஆயிடும்னா, உண்மையான biological father and mother, when they die also, nothing going to happen. You will be compensated, or you will be balanced, or you will be equilibriumed, so that you will not be suffering so much. அதனால் எந்த நிலையும் நிலையில்லாத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை நீ பூஜிக்காதே, ராம லக்ஷ்மணரை பூஜி. ராமா சீதையை ராமா லக்ஷ்மணா நீ சீதையும் ராமனையும் பூஜிக்க வேண்டும் அப்படின்றார். சீக்ரெட் நம்பர் 6 சொல்றார். சுமித்ரா சொல்றா, லக்ஷ்மணா நான் உனக்கு ஒரு பெரிய சீக்கிரம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. தசரதன் போல் கைகேயியோடைய பேச்சை கேட்டு ராமனும் என்ன பண்ணுவான், சீதையோடைய பேச்சை கேட்டு மான் பின்னாடி போன்னு சொல்லுவான். அதனால் நான் சொல்கின்றேன், ராமம் தசரதம் வித்தி, ராமன் தசரதனை போலவே கைகேயின் பேச்சை கேட்டுக்கொண்டு எப்படி தசரதன் கவலை கொள்கின்றானோ அதே போல் நீயும் என்ன ஆவாய், ராமனும் சீதையின் பேச்சை கேட்டுக்கொண்டு மான் பின்னாடி ஓடி போயிடுவான்டா. அதனால் நீ அவள் நம்ம வீட்டு மாட்டு பொண்ணுடா, அவள் நீ காப்பாற்றணும். அதனால் சொல்கின்றேன், ராமம் தசரதம் வித்தி, ராமன் உனக்கு தந்தை, ஜானகி உனக்கு தாய். அயோத்தியா காடாகட்டும் நாடாகட்டும் எங்கே ராமரும் லக்ஷ்மண சீதையும் இருக்கின்றார்களோ லக்ஷ்மணா அதுதான் உனக்கு அயோத்தியா. அதனால் நீ therefore I am telling you go with him, சுகமாக நீ வாழ்வாய் அப்படின்றா. 7வது சொல்றா சுமித்ரா, லக்ஷ்மணா after 14 years if you see, Raman will be back to Ayodhya. So ராமன் அப்ப என்ன பண்ணிடுவான், இனிமேல் பரதனை நான் நாடாள செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் ராஜாங்கத்தை பிடிச்சானா, அவனுக்கு நீ தாண்டா பக்கத்துல இருந்து சேவை செய்யணும், அதுக்கு நீ இப்பயே சேவை செய்ய கத்துக்கோ. அதனால் சொல்கின்றேன், ராமம் தசரதம் வித்தி மாம் வித்திம் ஜனகாத்மஜக அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம். அப்படி நான் நீ நன்னாரு அப்படின்னா. இன்னொன்னு சொன்னா, எப்பா அண்ணன்றவன் தாய்க்கு சமானம், அண்ணி என்பவள் தாய்க்கு சமானம், அண்ணன் என்பவன் தந்தைக்கு சமானம். அதனால் நான் சொல்கின்றேன், நீ ராமனோடு செல் என்றால். அது மட்டுமல்ல, டோன்ட் ஃபர்கெட் டு ரெஸ்பெக்ட் யுவர் ராமா, பிகாஸ் ராமா இஸ் தசரதா. ஏன்னா புன்னாத் நரகாத்ன திராயதேதி புத்திரக. இப்ப தசரதனுக்கு புத்துன்ற நரகம் வராம காக்கிறவன் மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய ராமன் மட்டும்தான். அது மட்டுமல்ல, புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அவன் உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு நல்ல பதவியை கொடுத்தான். இறந்தாலும் அவனுக்கு தர்ப்பணம் முதலானவை கொடுத்து இவன் தான் மூத்த பிள்ளை என்பதால் அவனுக்கு உரிய கடமை. அதனால் சொல்கின்றேன், ராமனை நீ ஏற்றுக்கொண்டால் நீ தசரதனிடம் இருந்து எதிர்பார்க்கும் அத்தனை நல்ல ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்கும். ராமம் தசரதம் வித்திம் அப்படின்ற. அது மட்டும் இல்லடா, இந்த ஸ்லோகத்தை நீ எப்படி போட்டாலும் உனக்கு மீனிங் வரும். நீங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தை 40வது சர்க்கம் 9வது ஸ்லோகம் பியூட்டிஃபுல்லா போட்டிருக்கார் வால்மீகி மகரிஷி. ராமம் தசரதம் வித்திம் மாம் வித்திம் ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அதவீம் வித்திம் கச்சதாத யதாசுகம். இதுதான் ஸ்லோகம். இதை நீங்க திருப்பி போடுங்கோ, அப்பயும் இதே பொருள் தான் வரும். யதாசுகம் தாத கச்ச பரந்து தசரதம் மாம் வித்தி அயோத்தியாம் மாம் வித்தி. எப்படி போட்டிருந்தாலும் இதுதாண்ட வரும். 10வது சீக்கிரட் சொல்றார், லக்ஷ்மணா நன்னா புரிஞ்சுக்கோ, ராமம் தசரதம் வித்தி, ராமம் தர்ம பராக்கிரமம் சத்திய பராக்கிரமம், தர்மத்திற்காகவே வாழக்கூடிய சிரேஷ்ட ஜேஷ்ட பிரஜாபதி அவன். அவன் 10 திக்கிலும்
தேரை ஓட்டக்கூடிய தசரதனுக்கே இன்று 10 திக்கும் புகழையும் தர்மத்தையும் உத்தாரணம் செய்யக்கூடியவன் ராமச்சந்திர பிரபு. அந்த ராமன் எங்கே இருக்கின்றானோ அங்கே தர்மம் இருக்கின்றதா, அந்த தர்மம் எங்கே இருக்கின்றதோ அங்கே நீ இருக்க வேண்டும். நீ அங்கே இருந்தால் சுகமாக இருப்பாய். அதனால் சொல்கின்றேன் ராமம் தசரதம் விஜி. இப்படி போயிட்டே தான் இருக்கலாம். ஆனா இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளவு அழகு பாருங்கோ. இந்த மாதிரி சொல்லி சுகமா அந்த சுமித்ரை லக்ஷ்மணனை பத்திரமா காட்டுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி பத்ரவாச்சனமும் ஸ்வஸ்திவாச்சனமும் கூறி அனுப்புகின்றாள். இப்பொழுது ராமன், லக்ஷ்மணன், சீதா 3 பேரும் மாந்தோள் மர உரிகள். சீதை அணியவில்லை, ராமரும் லக்ஷ்மணனும் அணிந்து கொண்டு அவர்கள் தசரத மகாராஜாவிடம் நமஸ்காரம் செய்துவிட்டு தானங்களை எல்லாம் செய்து கொண்டு இப்பொழுது தேரில் ஏறுகின்றார்கள். சுமித்ரரே, யார் அந்த மந்திரர்? சுமித்ரர் மந்திரியே என்ன பண்றார்? தேரை ஓட்டி செல்வேன் அப்படின்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணி ஏறிக்கிறார். நம்ம இப்ப இந்த இடத்துல பூர்த்தி பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தது ரொம்ப அழகா இருக்கும். எப்படி அவெல்லாம் டாக்டிஸா போறா, மக்கள்லாம் எப்படி அவங்களை தடுக்க போறாங்கன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே.